பெண்கள் சொல்லை, வீட்டில் உள்ள பெண்கள் சொல்லை கேட்கிறவங்க எல்லாம் வலது பக்கம் வாங்க, கேட்காதவர்கள் இடது பக்கம் நில்லுங்கன்னா. அந்த லட்சக்கணக்கான கூட்டமும் வலது பக்கம் வந்துருச்சு. ஒரே ஒருத்த மட்டும் இடது பக்கம் நின்னான். இடது பக்கம் நின்னவனை பார்த்து யோகியார் சொன்னார், நீயாவது ஒரு ஆண்மகனாக துணிச்சலா பெண்கள் சொல்லாம கேட்க மாட்டேன்னு நிற்கிறியே, உனக்கு என்ன விருது தருவதுன்னு தெரியல, மோடிக்கு கொடுக்கறது மாதிரி ஒரு இது உனக்கு தந்தாகணும்னு அவர் சொன்னால். அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை சாமி, நான் வீட்டில் இருந்து புறப்படும் பொழுதே கும்பலில் சேரப்படாதுன்னு என் மனைவி சொல்லிவிட்டா, அதனால தான் தனியாக நின்னா. முதல்ல கேள்வி கேட்டு தனிநாடு கேட்டவனே எங்கள் முருகன் தான். அவன் அன்னைக்கே திமுகவின் செயற்குழு உறுப்பினராக இருந்தான். அப்படியே முருகன் உதவுவதாக இருந்தால் எங்களுக்கு உதவானு தவிர இந்த புறம்போக்குகளுக்கு ஒரு காலம் உதவ மாட்டான். நாஞ்சில் சம்பத் செம்பாக்கத்தில் கேட்கிறேன், பழனியில தைப்பூசத்திற்கு கூடிய கூட்டம், திருச்செந்தூரில் சூரசம்காரத்திற்கு கூடிய கூட்டம், காலில் செருப்பு கிடையாது. அப்படி முருகன் உங்களுக்கு ஆதரவு தருவான்னா நிச்சயமா தரமாட்டான். அவன் சூரனை சம்காரம் செய்தது போல உங்களை சம்காரம் செய்வானே தவிர முருகன் ஆதரவு திமுகவுக்கு தான் தருவான். நான் படிப்பதற்கு நீ இடம் தராவிட்டால் கமலாலய குளத்தில் விழுந்து நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லி சவால் விட்டார் 5 வயதில். ஒருவேளை அதை இந்த பையன் செய்து விடுவானோ என்று அஞ்சிய கஸ்தூரி ஐயங்கார் 5 வயது சிறுவன் கருணாநிதிக்கு என்ற பள்ளியில் படிப்பதற்கு இடம் கொடுத்தார். இதுதான் எங்களுக்கு தெரிந்த கமலாலயம். இப்பொழுது அடிமை புழுக்கள் உலவுகின்ற ஒரு இடம் கமலாலயம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருவாரூரில் கலைஞர் தன்னுடைய 14 வயதில் வீதியில் வில் கயல் மீன் பொறித்த தமிழ் கொடியை ஏந்தி ஆதிக்க இந்திக்கு எதிராக அன்றைக்கு அவர் மோரி முழங்கினார். அன்றைக்கு அவர் தன்னுடைய மாணவனாக இருந்த காலத்தில் மாணவ நேசன் என்ற ஒரு பத்திரிகை கையெழுத்து பிரதியாக தொடங்கி தன்னுடைய வயது வைத்த சக மாணவர்களுக்கு அந்த கையெழுத்து பிரதியை கொடுத்தார். 1952 அந்த கையெழுத்து பிரதி மாணவ நேசன் தான் முரசொலியாக முகிழ்கிறது. எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய மூத்த பிள்ளை முரசொலி என்று கலைஞர் அன்றைக்கு எழுதினார். அந்த முரசொலியில் அவர் எழுதிய கடிதங்கள் மூலம் தாமு அன்பரசன் போல சொன்னதை போல கிட்டத்தட்ட 2 கோடி பேரை அவர் அந்த ஒரு